மேத ஒரு ஆளு உடம்பு சரியில்லாம போனார். அவர் எங்க கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்தாரு. அப்ப அவருக்கு என்ன நோயின்னு கேட்டாரு மருத்துவர். எதையும் விழுங்க முடியலன்னு சொன்னார். இட்லி கூட விழுங்க முடியல சொன்னார். நம்ம மருத்துவர் கேட்டாரு, உங்களை யாரு விழுங்க சொன்னா அப்படின்னு கேட்டார். அவரு அப்புறம் அப்படின்னாரு. இவர் சொன்னாரு, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய். நிறைய சோறு சாப்பிட்டா அது இறையெடுக்கிற மாதிரி, மாடுதான் இறையெடுக்கும். மனிதர் அளவோடு சாப்பிடணும், அதை வாயில போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கணும். அது பேர் உண்பது. மாடுக்கு வயிற்றுல 4 அறை இருக்குது, அவசர அவசரமா உள்ள தள்ளிட்டு நெயல்ல படுத்து வயிற்றுல இருக்கிற வாய் கொண்டு மறுபடியும் அசை போட்டு உள்ள கொண்டு போகும். நம்ம இருக்கிறது ஒரு வயிறு, இங்கேயே அசை போடணும். அசைச்சு அழைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உமிழ்நீரோட கரைஞ்சு தானா கீழே இறங்கும். ஆஹான்னாரு. கூட இருந்தவங்கள்ட்ட சொன்னாரு, போய் 3 இட்லி வாங்கிட்டு வாங்கினாரு. அந்த 3 இட்லி வாங்கியாந்து வச்சு இவருக்கு கண்ணுக்கு முன்னாடியே அவரு போட்டுக்கிட்டு அரைச்சுக்கிட்டே இருந்தாரு. அது பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருந்தது. சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, எங்க இட்லிக்கு மட்டும்தான் அப்படியா, சாப்பாட்டுக்கும் அப்படியான்னு கேட்டாரு.